Hello everyone, MRB Pharmacist exam topic wise test batch இப்போ போயிட்டு இருக்கு. இதில் டெஸ்ட் 6க்கு என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின். டாபிக் டெஸ்ட் 6க்கான டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையிங். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சைஸ் ரிடக்ஷன், சைஸ் செப்பரேஷன், மிக்சிங் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஃபில்ட்ரேஷன். இதுக்கு அடுத்தது இன்னும் ஒரே ஒரு டாபிக் இருக்கும் இந்த யூனிட் ஆப்ரேஷன்ஸில், தட் இஸ் ட்ரையிங். ஸோ இந்த ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், பட் இந்த சிலபஸில் பார்த்திங்கன்னா வெறும் 2 எக்யூப்மெண்ட் மட்டும்தான் படிக்க சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஃப்ரீஸ் ட்ரையர், இன்னொன்று ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையர். ஸோ இந்த 2 எக்யூப்மெண்ட்டோட ஒர்க்கிங் அப்படின்னா அதோட பேசிக் பிரின்சிபல் என்ன. இப்போ எல்லா யூனிட் ஆப்ரேஷன் எடுத்திங்கனாலே எல்லா எக்யூப்மெண்ட்டுக்கும் ஒன் லைனில் ஏதாவது ஒரு பிரின்சிபல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இம்பேக்ட்டு, இல்லை அட்ரிஷன், இல்லை ரெண்டுமே இருக்குது, ஷியர் ஃபோர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையருக்கும் ஃப்ரீஸ் ட்ரையருக்கும் என்ன பிரின்சிபலில் இயங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இது பிரின்சிபல். அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையரில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அதில் எக்யூப்மெண்ட் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு, அதில் என்னென்ன பகுதிகள் இருக்குது, இல்லை என்ன ஒரு ஸ்பெஷலான பொருள் இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. பிகாஸ் சேம் முன்னாடி என்ன சொன்னோன்னா அதுதான் ரிப்பீட் ஆகும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் அதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அதில் மெட்டல் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை வேறு ஏதாவது பிளாஸ்டிக், இல்லை வுட்டு, இல்லை வேறு எதுவும் வேறு எதுவும் ஒரு மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம மேஜராக தெரிஞ்சுக்கணும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ். அதுக்கப்புறம் அதோட ஆர்பிஎம், இல்லை அதை வந்து ஸ்பீடாக இயங்குதா, ப்ராசஸிங் பொறுத்த வரைக்கும் வேகமாக இயங்குதா இல்லை ஸ்லோவாக இயங்குதா, அப்புறம் அதில் ஏதாவது ஆர்பிஎம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பார்த்துக்கோங்க. இல்லை அதை தவிர வேறு பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அதோட அப்ளிகேஷன், லைக் அதில் வந்து என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து பர்டிகுலராக யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில எக்யூப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா சாஃப்டான மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது, ஒரு சில எக்யூப்மெண்ட்டில் ஃபைப்ரஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையருக்கோ இல்லை ஃப்ரீஸ் ட்ரையிங்லேயோ ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும், இல்லை ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையர் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஹீட் சென்சிட்டிவ் மெட்டீரியலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னிக் கம்பேர்டு டு ஃப்ரீஸ் ட்ரையர். ஸோ அந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும், அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஓவரால் பேசிக் பிரின்சிபல், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, அப்புறம் அப்ளிகேஷன். இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், இது ரெண்டும் நம்ம படிக்கணும். இந்த ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையருக்கு பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இதெல்லாம் வந்து அட்வான்டேஜு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட் சென்சிட்டிவ் மெட்டீரியல் யூஸ் பண்ண முடியும், அப்புறம் இதில் ட்ரையிங் ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதே இந்த ஃப்ரீஸ் ட்ரையிங் பார்த்திங்கன்னா ட்ரையிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜில் வரும். பட் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அப்புறம் அதோட ப்ரைமரி அப்ளிகேஷன், ஹீட் சென்சிட்டிவ் மெட்டீரியலுக்கு பர்டிகுலராக ப்ரிஃபர் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதே மாதிரி ஃப்ரீஸ் ட்ரையிங்க்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா அந்த ட்ரையிங் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்தது இம்யூனாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஸோ யூனிட் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இம்யூனாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு டாபிக் வந்து இந்த டெஸ்ட் 6லேயே வந்து கூட சேர்த்து கொடுத்துருக்கேன். ஏன்னா ட்ரையிங்கிறது வந்து ஒரு 2 எக்யூப்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம 50 MCQs ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் கூட அடிஷ்னலாக இம்யூனாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா நமக்கு வந்து இம்யூனிட்டி கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். நமக்கு இம்யூனிட்டி கொடுக்கக்கூடியது என்னென்ன சொல்லுவோம், இந்த வேக்சின், சீரா, அதாவது இப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரு சில வேக்சின்ஸ்லாம் வந்து போடுவோம், ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் இல்லை ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன வேக்சின்ஸ் போடுறாங்க, அப்புறம் சீரா, டாக்ஸாய்டு, இல்லை ஆன்டிடாக்சின் கூட ஒரு சிலது இருக்குது. ஸோ ஓவரால் வந்து வேக்சின், சீரா, டாக்ஸாய்டு, ஆன்டிடாக்சின்ங்கிறதும் இந்த இம்யூனாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸில் தான் வரும். ஸோ அதையுமே கூட சேர்ந்து அடிஷ்னலாக படிச்சுக்கோங்க. அதோட மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸ். ஸோ மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸ் அப்படிங்கும்போது இந்த வேக்சினில் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் போலியோ வேக்சின் வந்து எய்தர் அனிமல்லேருந்து பண்ணுறாங்களா, இல்லை செல் கல்ச்சர்லேருந்து பண்ணுறாங்களா, இல்லை ஃபர்டிலைஸ்டு எக்லேருந்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். நாட் ஓன்லி ஃபார் போலியோ, என்ன வேக்சினாக இருந்தாலும் போலியோ இல்லை டிப்தீரியா வேக்சின், அந்த மாதிரி வேறு என்னென்ன வருமோ, ஸ்மால் பாக்ஸ் வேக்சின், எல்லோ ஃபீவர் வேக்சின், ருபெல்லா,
எம்ஆர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மீசல்ஸ் ருபெல்லா வேக்சின், இந்த மாதிரி நிறைய வேக்சின்ஸ் வந்து இருக்கும். ஸோ புக்கை எடுத்துக்கோங்க. நீங்கள் டெக்ஸ்ட் புக் வச்சுருந்தாலும் ஓகே, இல்லை வேறு ஏதாவது ஆன்லைன் சோர்ஸஸில் படிக்கணுனாலும் ஓகே. ஸோ வேக்சின்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் ஒரு செட் ஆஃப் வேக்சின்ஸ் வந்து நிறைய வரும். அப்புறம் பிசிஜி வேக்சின், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி இந்த எல்லா வேக்சின்ஸையும் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கங்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது எய்தர் அனிமல்லேருந்து பிரித்து எடுக்கிறாங்களா, இல்லை செல் கல்ச்சர்லேருந்து பிரித்து எடுக்கிறாங்களா, இல்லை வேறு எதுவும் பயோடெக்னாலஜி முறை மூலயமா வேக்சின் வந்து உருவாகுதா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரிப்ரேஷன் ஃபஸ்ட்டு, சோர்ஸ் எங்கேருந்து அந்த வேக்சின் வந்து தயாரிக்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சில வேக்சின்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெயின் வந்து எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்லோ ஃபீவர் வேக்சின் அப்படிங்கிறது 17D ஸ்ட்ரெயின்லேருந்து எடுப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதே மாதிரி இந்த ருபெல்லா அதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரெயின்லேருந்து எடுப்பாங்க, அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த வேக்சின்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வேக்சினில் பார்த்திங்கன்னா கில்டு வேக்சின் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் கூட சொல்லுவாங்க. அது இல்லாமல் லைவ் அட்டினுவேட்டட் வேக்சின் அப்படின்னு இன்னொரு டைப் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போது பிசிஜி வேக்சின் பார்த்திங்கன்னா அது வந்து லைவ் அட்டினுவேட்டட். இதே கில்டு வேக்சின் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த போலியோ வேக்சின். லைவ் அட்டினுவேட்டடில் வேறு பார்த்திங்கன்னா இந்த எம்ஆர், அப்புறம் மம்ப்ஸு, இந்த மாதிரியான வேக்சின்ஸ் எல்லாம் வந்து லைவ் அட்டினுவேட்டடில் வரும். ஸோ ஓவரால் எதெல்லாம் லைவ் அட்டினுவேட்டட் வேக்சின், எதெல்லாம் கில்டு வேக்சின், அதுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கணும். இப்போ கில்டு வேக்சின் அப்படின்னா அந்த வேக்சினில் அந்த மைக்ரோப் வந்து இருக்கும், அதாவது அந்த ஆன்டிஜன் கண்டெய்னிங் மைக்ரோப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஆனால் அது வந்து கில் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அது வந்து உயிரோடு இருக்காது, இல்லை இன்ஆக்டிவேட் செய்யப்பட்டிருக்கும். அதுதான் வந்து கில்டு வேக்சின். இதுவே லைவ் அட்டினுவேட்டட் அப்படின்னா அந்த ஆன்டிஜன் கண்டெய்னிங் அந்த மைக்ரோப் வந்து உயிரோடு தான் இருக்கும், ஆனால் அது வந்து வீக் செய்யப்பட்டிருக்கும். வீக் இன் த சென்ஸ் அதோட பொட்டன்சி இல்லை அதோட ஆக்டிவிட்டி வந்து பல மடங்கு வந்து குறைக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்படி இருக்கிறத லைவ் அட்டினுவேட்டட் வேக்சினில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மீனிங் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் என்னென்ன வேக்சின்ஸ் வந்து என்னென்ன ரூட்டில் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பிசிஜி வேக்சின் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரா டெர்மல் வேக்சின் சொல்லுவாங்க. ஸோ ஐடி அந்த ரூட்டில் தான் கொடுப்பாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண வேக்சின் எது, யார் கண்டுபிடிச்சாங்க, இதை தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்குபேஷன் பீரியட், அதாவது ஒரு சில டிசீஸில் இன்குபேஷன் பீரியட் வந்து இவ்வளோ நாள் இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ டிப்தீரியாவுக்கு இன்குபேஷன் பீரியட் எவ்வளோ நாள், இன்ஃப்ளூயன்ஸாவுக்கு இன்குபேஷன் பீரியட் எவ்வளோ நாள், இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோஸ். ஸோ ஒவ்வொரு வேக்சினும் என்ன டோஸில் வந்து அடல்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க, சில்ட்ரனுக்கு கொடுக்குறாங்க, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். பிசிஜியோட டோஸ் என்ன, இல்லை டிபிடி வேக்சினோட டோஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஈவன் எந்த பீரியடில் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். இப்போ பிசிஜிலாம் பார்த்திங்கன்னா பர்த் டோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போதே வந்து பிசிஜி வேக்சின் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வேக்சின், சீரா, டாக்ஸாய்டு, இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். வேக்சின்ங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்டிவ் இம்யூனிட்டி கொடுக்கும், சீராங்கிறது பார்த்திங்கன்னா பேசிவ் இம்யூனிட்டி கொடுக்கும். இதை பற்றியும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பர்டிகுலராக ஒவ்வொரு வேக்சினும் யார் டிஸ்கவர் பண்ணான்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பிசிஜி வேக்சினை டிஸ்கவர் பண்ணவரோட பேர் அந்த வேக்சினோட பேர்லேயே இருக்கும், அந்த பெசிலஸ் கேல்மெட் குவாரின். ப்ரிப்ரேஷன் வைஸ் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குவாலிட்டி டெஸ்ட் இல்லை எவாலுவேஷன் டெஸ்ட், அதாவது வேக்சினோட குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதில் அந்த எவாலுவேட் பண்ணுறது எந்த அனிமலில் செக் பண்ணுறாங்க. இப்போ பிசிஜி வேக்சின் பார்த்திங்கன்னா குனிபிக்கில் செக் பண்ணுவாங்க, என்ன டோஸில் செக் பண்ணுறாங்க அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த டாக்ஸைட்ஸில் பார்த்திங்கன்னா ஆலம் ப்ரிசிபிடேட்டட் டாக்ஸைடு, ஃபார்மல் டாக்ஸைடு, இந்த மாதிரி ஒரு 3 டைப்ஸ் இருக்கும் ஓவரால். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ வேக்சின்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ விஷயங்கள் படிக்கணும். இது இல்லாமலும் அடிஷ்னலாக அந்த வேக்சின் பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ரைமரியாக அந்த வேக்சின் கில்லுடா இல்லை லைவ் அட்டினேட்டடா அதை தெரிஞ்சுக்கோங்க. வேக்சினை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. வேக்சினோட டோஸ் என்ன ரூட்டில் கொடுக்குறாங்க. ஒரு சில வேக்சின்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வேக்சின்ஸ் வந்து இன்ட்ரா மஸ்குலரில் கொடுப்பாங்க. பட் ஒரு சிலது தான் ரேராக சப்கியூட்டானியஸ், இன்ட்ராடெர்மல் அப்படி கொடுப்பாங்க. அதெல்லாம் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த எல்லோ ஃபீவர் வேக்சின் வந்து சப்கியூட்டானியஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேக்சின் வந்து எந்த ரூட்டில் கொடுக்குறாங்க அதை தெரிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த வேக்சின் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். வேக்சின்ஸ் போக கூட வந்து டாக்ஸைடு, இப்போ இந்த 3 டாக்ஸைடு வந்து சொல்லியிருப்பேன், ஃபார்மல்,
ஆலம் ப்ரிசிபிடேட்டட், அப்புறம் மூணாவது இன்னொரு டைப் இருக்குது. இந்த மாதிரி 3 டைப்ஸு. டாக்சைட்ஸ் பற்றி படிக்கணும். அப்புறம் சீரா. ஸோ சீராங்கிறது பார்த்திங்கன்னா வேக்சினோட கம்பேர் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரிப்ரேஷன். வேக்சின் பார்த்திங்கன்னா ஆன்டிஜன் கண்டெய்னிங் ப்ரிப்ரேஷன், ஆனால் சீரா அப்படிங்கிறது ஆன்டிபாடி கண்டெய்னிங் ப்ரிப்ரேஷன். ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா வேக்சின்ஸ் வந்து லாங்கர் பீரியடுக்கு இம்யூனிட்டி கொடுக்கும். சீரா பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு தான் இம்யூனிட்டி கொடுக்கும், அதாவது ஷார்ட்டர் பீரியட். ஏன்னா அதில் ஆன்டிபாடிஸ் தான் இருக்குது. அதனால் வந்து அந்த ஆன்டிபாடிஸ் இருக்கிற வரைக்கும் தான் இம்யூனிட்டி இருக்கும். ஸோ அது வந்து ஷார்ட்டர் பீரியட். இதே வேக்சின் பார்த்திங்கன்னா அது வந்து லாங்கர் பீரியடுக்கு நமக்கு இம்யூனிட்டி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ வேக்சின், டாக்ஸாய்டு, சீரா இது எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ். அப்புறம் ஆன்டிடாக்சின் வந்து எதுக்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த பாம்பு கடிக்கு பார்த்திங்கன்னா ஏஎஸ்வி, ஆன்டி ஸ்னேக் வெனம் சொல்லுவாங்க. ஸோ அது அவைலபிளாக இருக்கும். அந்த ஆன்டி ஸ்னேக் வெனம் அது வந்து ஒரு ஆன்டிடாக்சின், அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் ரேபிஸ், இதுவும் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா ஓவரால் இந்த இம்யூனாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் டாபிக் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது டெஸ்ட் 7 பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் டெஸ்ட் பேட்ச் இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட்டு பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு கூட இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Until then, bye from Vasant Murugesan.